ரோபோலிக்ஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறோம் நேயர்களே. வணக்கம் ரோபோ. நீ சொன்ன மாதிரியே முரசு கட்சியை வளைக்க முடியலன்னா உடைச்சிடலான்ற முடிவுக்கு சூரிய கட்சி வந்துருச்சு போல. வணக்கம் விக்ரம். முரசு கட்சி தலைவர் மனசு மாற இன்னமும் கூட வாய்ப்பு இருக்கிறதா சூரிய கட்சி தலைவர் நினைச்சாராம். அதுதான் இதுவரைக்கும் பொறுமையா இருந்ததுக்கு காரணம்னு சொல்றாங்க நம்மளுடைய சூரிய கட்சி ஏஜென்ட்டுகள். அப்போ இனி உடைக்கும் படலம் தீவிரமாயிடுமா? உடைக்கும் முயற்சியை இன்னும் தீவிரப்படுத்தலாமா, அல்லது இதே ஒரு சின்ன எச்சரிக்கையா கொடுத்து இன்னும் கொஞ்சம் முரசுக்காரருக்கு அவகாசம் கொடுக்கலாமான்னு யோசிக்குதான் சூரிய தலைமை. அப்படின்னா இன்னமும் கூட கூட்டணி உறுதியா அமையலன்னு சொல்றியா ரோபோ? மாறலாம், மாறாமலும் போகலாம். அதெல்லாம் அந்தந்த கட்சி தலைவர்களோட நிலைப்பாட்டை பொறுத்தது விக்ரம். அதனாலதான் அரசியல்ல எப்ப வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம்னு அடிக்கடி சொல்றாங்க. ஒவ்வொரு கட்சியும் குறிப்பிட்ட கொள்கைகள் அடிப்படையில தானே கூட்டணி அமைக்கிறாங்க. ஆட்சியும் அதிகாரமும் தான் எல்லா கட்சிகளுக்கும் பொதுவான கொள்கை விக்ரம். அதுக்காக என்ன வேணா செய்வாங்க, யார் யார் கூட வேணா சேருவாங்க. நமக்கு எதுக்கு அதெல்லாம்? நீ தேவையில்லாத கேள்விகளை எல்லாம் கேட்காத. சரி ரோபோ, ஏதோ ஒரு ஆர்வத்துல கேட்டுட்டேன், இனி அப்படி கேட்க மாட்டேன். அது போட்டோம், சைக்கிள்காரரோட நிலைமை என்ன? அவரை இனி தென்னந்தோப்புக்காரர்னு சொல்லு விக்ரம். அவருக்கு தான் சைக்கிளுக்கு பதிலா தென்னந்தோப்பு கிடைச்சிருக்கே. இப்போ தென்னந்தோப்பை காப்பாத்தா போதுமான தண்ணி எங்கிருந்து கிடைக்கும்னு பாத்துட்டு இருக்காராம். சூரிய கூட்டணிக்கு அவர் வர்றதுல எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு கை கட்சியும் பச்சைக்கொடி காட்டிடுச்சு. நீ சொல்றது சரிதான் விக்ரம். அவரை ஏத்துக்க எல்லாருமே தயாராத்தான் இருக்காங்க. ஆனா எண்ணிக்கை தான் எல்லா கூட்டணியிலயும் பிரச்சனையா இருக்கான். கூட்டி கழிச்சு பார்த்தா எல்லாம் சரியா தான் வரும். சரி, அது போட்டோம். தாமரை கட்சி திடீர்னு தீவிரமா இலைக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன விஷயம்? ஆளுங்கட்சிக்கு எதிராக அரசியல் செஞ்சாதான் மக்களுடைய அதிருப்தி வாக்குகளை அள்ள முடியும் அப்படிங்கிற கணக்கு தான். அதைத்தானே எல்லாரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமா விக்ரம். ஆனா தாமரையோட அப்ரோச்ல ஒரு வித்தியாசம் இருக்கே. அது என்ன வித்தியாசம் ரோபோ? தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்யணும்னு மத்திய அரசு நினைக்குது. ஆனா தமிழக அரசு அதை தடுக்குது. நாங்களே தமிழகத்துல ஆட்சியில இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம ஏராளமான திட்டங்களை கொண்டு வர முடியும் அப்படின்னு பிரச்சாரம் செய்யறதுக்கான முன்னோட்டம் தானா இது? ஓஹோ, மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஒரே கட்சி ஆட்சியில இருந்தா தமிழ்நாட்டுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிற எண்ணத்தை வாக்காளர்கள் மத்தியில உருவாக்குற முயற்சியா இது? இவ்வளவு சொல்லி புரிய வைக்க வேண்டியிருக்கு உனக்கு. தாமரை கட்சியால வேற எதை சொல்லி ரெண்டு கட்சிகளையும் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியும்? கலக்கிற ரோபோ, எல்லா அரசியல் கணக்குகளையும் புட்டு புட்டு வைக்கிறியே, வேற ஏதாவது இருக்கா? எல்லாத்தையும் ஒரே நாள்ல சொல்லணுமா? இன்னைக்கு இது போதும். ஓகே ரோபோ, அப்போ மற்றதெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். நன்றி நேயர்களே.